வணக்கம் மக்களே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:44. தம்பி ஓகே 6:44 May 11th. சண்டே ரைடு போகலான்னு தான் பார்த்தேன். பட் லைட்டாக கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். நைட்டு ஃபுல்லாக இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் கதையை பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினேன். லேட்டானா ரொம்ப லேட்டாக ஒரு 3 மணிக்கு தான் தூங்கியிருப்பேன். ஸோ காலையில் எழுந்துக்க முடியல, மிஸ் ஆகிடுத்து. கோவளம் வரைக்கும் போகலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, மெரினா வரைக்கும் போயிட்டு வரலாம். தெரியல, சைடு வாங்கி விட்றாப்புல. டயரில் வேறு காற்று நிற்கவும் மாட்டுது கைஸ். டயரை மாற்றணும், ஒரு நல்லா பார்த்து பட்ஜெட்டை ஒதுக்கிட்டு டயரை மாற்றி விட்டுடலாம். நல்ல டயராக பார்த்து. என்ன டயர் போடலாம்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சஜஷன் கொடுங்க. வந்து விட்டோம் மெரினா பீச். ஓகே, இந்த குயிக் ஷிஃப்டர் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் லைட்டாக கொஞ்சம் விட்டு எடுத்து விட்ருப்பேன். அது என்ன மேட்ருன்னு இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். நான் குயிக் ஷிஃப்ட் பண்ணுறேன், அந்த சவுண்டு கேட்குதான்னு பார்க்கலாம். மைக்கில் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில, அந்த சவுண்டு ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். தனியாக கீழே நான் எக்ஸாஸ்ட்கிட்ட சவுண்ட் வச்சேன். உள்ளே போகலாமா பார்க்கலாம், இருங்க உள்ளே போகலாம். எக்ஸாஸ்ட் நான் தனியாக சவுண்ட் வச்சா மட்டும்தான் அந்த சவுண்டு கேட்கும், ஷிஃப்டிங் சவுண்டு. உள்ளே போக முடியாது, இது வரைக்கும் தான் போக முடியும். நம்ம வண்டி ஓட்டிட்டு அப்படியே கிளம்பலாம். வச்சுக்கலாம் போனால் வேலைக்கு ஆகாது. இப்போ ஒரு ஷிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஆக்சிலேட்டர் மட்டும்தான். என்னடா சிக்னல் கோளாறு கொடுக்குறா? அப்பாச்சி எதுக்கு பேரிகேட் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்களே தெரில இவங்க. இப்போ நான் ஷிஃப்ட் பண்ண சவுண்ட் வந்து காற்றுலேயே வந்து கேட்டுருக்காது. ஸோ அதனால சொன்னேன், மைக்கு வந்து கரெக்டாக எக்ஸாஸ்ட் கிட்ட ஒரு மைக் வந்து செட் பண்ணேன். அப்போ தான் அந்த ஷிஃப்ட் பண்ணுற சவுண்டு கேட்கும். பட்டு குயிக் ஷிஃப்டர் எல்லாம் என்ன நினச்சின்னு இருக்காங்கன்னா, அது வந்து வேறு மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதையும் நான் ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அப்படி தான் நினச்சின்னு இருக்காங்க. பாருங்கள், ஆக்சிலேட்டரும் பாருங்கள், ஸ்லெட்சும் பாருங்கள். குயிக் ஷிஃப்ட்னா இந்த ஷிஃப்ட் பண்ணுறாங்களே
இந்த ஷிஃப்ட் நினச்சிருக்கிறாங்க ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீரை ஷிஃப்ட் பண்ணலாம், ஸ்க்ளச் பிடிக்காம, அதுதான் குயிக் ஷிஃப்டரு அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அப்படி தான் வந்து ஷிஃப்ட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டும் இருக்காங்க. பட் வந்து அது மேட்ரு, அது கதை கிடையாது. உண்மையான கதை என்னன்னா, நீங்கள் ஆக்சிலேட்டர் குத்துக்குன்னு ஷிஃப்ட் பண்ணுறது தான். பாருங்க, காற்று நல்லா இருக்கு. இந்த சைடு வந்து நான் ரொம்ப நாள் ஆகுது ரோடெல்லாம் போட்டு இருக்காங்க. இந்த சைடும் போகலாம். ஆனால் இதுக்கு கச்சா மச்சான் தலை ஐயா அசால்ட்டு பண்ணுறாப்புல வாயில் பீடி வச்சுன்னு கட்டைய. உதய சூரியன் ஆகுது இப்போ தான். காசு பணம் துட்டு மணி மணி. காலைல அப்படியே தூங்கி எழுந்துச்சு வந்துடும் உங்களுக்கு. ஆஹா, மரம்லாம் வந்து நட்டு வச்சுருக்காங்க. எப்போ வளரும்னு தெரியலையே. மரம் தானா இல்லை சும்மா போட்டிருக்காங்களா? அவங்ககிட்ட இருக்கிற காசுக்கு முழு தென்னை மரமே வாங்கி வந்து வைக்கலாமே. அப்படியே இந்த ஜிடிஏ சாண்டல் ரேஸில் வரும்ல, சாண்டல் ரேஸில் வைசிட்டி பீச், மல்லிபூ பீச்சா, அந்த பீச் மாரி ஆக்கி விட்டுறலாம் அவங்ககிட்ட இருக்கிற காசுக்கு. எதுக்கு இப்படி கஞ்சி பிசினார மாரி பண்ணுறாங்க தெரில. ஐ மீன் நான் இங்கே இருக்க மக்களை சொல்ல. இவருங்கன்னா குப்பை மாரி இதெல்லாம் கார்பரேஷன் கண்ணு தெரியாது. பீச்சுக்கு போன்றான்னு கேட்டால் பான்ஸ் போடுறான்னு கேட்பாங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை. unqualified. What is அப்படியே போயிட்டு பெஸ்ட் நகர் போயிட்டு கோட்டூர் போகிறோம். மவுண்ட் ரோடு அப்படியே கிளம்பிடலாம் வீட்டுக்கு. பிரிட்ஜுக்கு என்ன போகிறாங்க. பட்டால்னு மோஷன் சிக்னஸ் ஆகுது. புல் பண்ணாலே அப்படியே தலைலாம் ரொம்ப கிருகிருன்னு ஆகுது. அதனாலே ஸ்டாப் பண்ணிடுறேன். கொடியார வச்சுக்கிறானுங்க காரில்.
காலைல இப்படி தான் போக வேண்டியது. பட் நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு, இங்கேயே ஒரு 7 மணி ஆயிடுச்சு. போய் அடுத்த வேலைலாம் பார்க்கணும்டா. காஃபி குடிச்சிட்டு போகலாம். நம்ம நயன்தாரா காக்கல காஃபி குடிச்சிட்டா தான் நம்மளுக்கு வந்து நிம்மதியாக தூக்கமே வரும். நயன்தாரா காக்கடா திறந்துருக்கா? திறந்துருக்கு. ஓகே காய்ஸ், நான் காஃபி குடிச்சிட்டு வரேன். A few minutes later. ஓகே காய்ஸ், அக்கா கடையில் ஒரு காஃபி குடிச்சாச்சு. பரவாயில்ல, ஒர்த்து தான் அக்கா கடையில் காஃபி. 15 ருபீஸ் தான், வெறும் 15 ரூபாய். சவுண்டு கேட்குதா? ஷிஃப்டிங் சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி தான் வரும் சவுண்டு. இன்னும் க்ளீனாக எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடே இல்லை, சும்மா சவுண்டு காமிக்கிறதுல. அதேமாதிரி கியர் கட் பண்ணாலும் வரும், அது எப்போவுமே வராது, எப்போனா ஒரு வாட்டி தான் வரும். இந்தமாதிரி வண்டி ரொம்ப நேரமாக ஓட்டிட்டு ரெஸ்ட்டு கூட திருப்பி எடுத்து ஓட்டும், அப்போது வண்டியே வந்து ஒரு மாதிரி சாலிட் ஆகிடும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சவுண்டு அது வேறு மாரி வரும். அது டப்பு டப்புன்னு சவுண்டு. பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு. யாரு பாப்பா நீ? Cruising.
இன்னொரு பயங்கரமான அப்டேட் ஒன்று பண்ண போகிறேன். அதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல மாட்டேன். பண்ணிட்ட பிறகு நான் காமிக்கிறேன், பாருங்கள். ஆஹா, கோஸ்ட் ரைடர், ஒரு கோஸ்ட் ரைடர், ஒரு கோஸ்ட் ரைடர் கிடையாது. ரைட்டா லெஃப்டா, ரைட்டா லெஃப்டா, ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியுமா, நான் சொன்னல வண்டி கொஞ்சம் ஓட்டினா தான் பேப்பர் மாரி ஆகிடும், ஓட்டமாகிடும் லாங்காக எடுத்துன்னு போகும்போது. இப்போ தான் அந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்காப்புல. ஆனால் நம்ம அந்த ஸ்டேஜில் தான் எடுத்துன்னு போய் வீட்டில் விட போகிறோம். ஐயோ ஐயோ. டவுசர் வேறு போட்டுன்னு வந்துட்டேன், காலில் அடிக்குது சூடு. வெறிப்பா இருக்கிறா, சும்மா இருடா. கொஞ்ச நேரம் விரிச்சுன்னு ஓட்டலாம். ஆஹா, ஜில்லுன்னு இருக்கு. இப்போதான் இன்னும் ஓட்டான் தான் கட் ஆகுது. இப்போ ஓப்பனாக விட்டு ஏப்பா. ப்ரைம் இப்போ எங்கே பார்த்தாலும் ஹெச் கச்சாமுச்சான்னு ஸ்பீட் 400 உண்டான மதிப்பே போயிடுச்சு. இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் வாங்கினானு பாருங்கள் எல்லாருமே, அந்த மாதிரி இப்போ இது ஆயிடுச்சு. மம்மி, ஏய் தங்கம், கோல்டன் ரிட்ரீவர். வெட்டி பார்த்துன்னு வராப்புல நீண்ட நேரங்களுக்கு பிறகு சிக்னல் போட்டு விட்டார். ஓகே, நம்ம வந்து அக்கா வீட்டுக்காக போகலாம், நேந்திர அக்கா வீட்டுக்கு. ஏன்னா அவங்க கையால் தான் காஃபி குடிக்க முடியல, அவங்க கடையில் நினச்சி குடிச்சோமே, அதனால் அக்கா வீட்டுக்கிட்ட போயிட்டு அப்படி போகலாம். இந்த சொந்தம் அக்கா வீடு அது லாஸ்ட்டில். ஹாய் ஹாய் ஹாய். எங்கே ஒரு இருக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில், இதுதான் அக்கா வீடு. நீ கேட்டு தெரிதா? ஓகே, அக்கா வீடை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் வந்து வீட்டை காட்டுங்க போனார். நம்ம வீட்டை காட்டுற அளவுக்கு அவ்வளோ ஒன்றையா சாதிக்கலை. ஐ மீன் வீட்டுக்கு போய் காமிக்கிற அளவுக்கு. அப்புறம் நம்ம இவர் பிரதீப் ரங்கநாதன் கூட இப்போ தான் எங்கேயோ வீடியோ அங்கே இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ளே போனார், நான் பார்த்தேன். எந்த வீடு தெரியுமா? அதுவும் இந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளே தான் போனார். இது யார் வீடு தெரியல, நம்பர் 45.
பெரிய வீடு தான் இது. இந்த லாஸ்ட் வரைக்கும் உள்ள சந்த உள்ள வரைக்கும் இருக்குது. கரெக்டாக அந்த டைமான தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன் தெரியுமா, நைட்லாம் தூங்குறது இல்லை. உட்காந்து ஃபோனையும் முடிச்சு பார்த்துருந்தா எப்படி தூக்கம் வரும்? சீக்கிரம் போங்கண்ணே. அண்ணே வேற லெவலில் நீங்கள். அண்ணே போங்கண்ணே. அதான் லெஃப்டில் வரேன்னு தெரியுதுல, கோடை தாண்டி வர எதுனா ஒரு சைடில் போகணும். எதுக்கு காசுக்குன்னு அவசரப்பட்டு கார் வாங்கிட்டு கார் ஓட்ட தெரியாத மற்றவங்களையும் சாவ வச்சுன்னு. இங்கே ஸ்ட்ரெச் ஒன்று அடிப்போமா? லைட்டாக மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டா மாமே? Okay guys, now the back to the end. ஓகே, பெட்ரோல் போடணும். நான் அப்படியே ரைட்டு போய் பெட்ரோல் போட்டு அண்டு கொஞ்சம் வேலை இருக்கிறது. ஸோ vlog இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே guys, bye, see you.